வணக்கம். நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆண்டனை தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ரொம்ப 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 நாளா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஒரு டாபிக் தான் கபம். அதாவது வாதம், பித்தம், கபம். ஜென்ரலா இதை எப்படி தெரிந்துக்கிறதுன்னு மூணையும் சேர்த்து நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எதை பத்தி மட்டும் இருக்க போகுது அப்படின்னா கபம். நம்ம உடம்புல கபம் அதிகமானா என்ன மனநிலைமை இருக்கும், கபம் குறைந்தா என்ன மனநிலைமை இருக்கும், கபத்தை பேலன்ஸ் பண்றதுக்குரிய சில பானங்களோ இல்ல சில ஹெர்ப்ஸ், சில மூலிகைகளோ எது எது, கபம சரி பண்றதுக்குரிய முத்திரை எது எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கபம் நான் கபம் உடம்பு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம உடம்ப எல்லாத்தையுமே நம்மளால நம்ம கபம் உடம்பு தான் அப்படின்ற ஒரு நிர்ணயம் பண்றக்குரிய ஸ்டேஜ் இன்னைக்கு ஆக்சுவலா இல்லை. மோஸ்ட்லி நம்மளோட முன்னோர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒருத்தரோட உடம்புல 2 வகை இருக்கும். அவங்க கபம் அண்ட் வாதம், இல்ல கபம் அண்ட் பித்தம், இந்த ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இது எப்பயுமே இப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா நிறைய பேஷன்ஸா இருக்கட்டும், என்கிட்ட டயட் கேட்கிறவங்க சொல்லும் போது அவங்களே சொல்றாங்க, நான் கபம் உடம்பு, எனக்கு இது சேராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற உணவுகளோட அடிப்படையில பார்க்கும்போது நம்மளால எப்பயுமே நான் இப்படித்தான் அப்படிங்கிறத சொல்லவே முடியல. ஏன்னா இன்னைக்கு போய் வெளியில நல்லா பிரியாணி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வரும்போது உடம்புல அதிகமா கபம் சேர்ந்துருது, பித்தமும் அதிகமாயிடுது. ஸோ ஒரு சில நேரம் போயிட்டு நல்ல ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது நம்ம உடம்புல வாதம் அதிகமாயிடுது. ஸோ அன்னைக்கு மாதிரி ஒரு வாரமும் ஒரே ஷெட்யூல்ல மண்டே இந்த சாப்பாடு, செவ்வாய்க்கிழமைனா இந்த சாப்பாடு, நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் செஞ்சது அப்படிதான். புதன்கிழமைனா நான்வெஜ் இருக்கும், வியாழக்கிழமை புளிக்குழம்பு, இந்த மாதிரி எப்பயுமே இருக்கும். அதை மாத்த மாட்டாங்க, வெளியில சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்பெல்லாம் உடம்பு இதுதான், உங்க உடம்பு இந்த வகைதான், எனக்கு எப்பயுமே வாதம், கேஸ் ஐட்டம் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. காலையில நம்ம சாப்பிடுறோம், மத்தியானம் வெளியில சாப்பிடுறோம், உடனே நம்மளோட உடம்பே அன்னைக்கு வேற மாதிரி மாறிடுது. திடீர்னு பார்த்தா முகம் வீங்கிருது, அன்னைக்கு மட்டும் முகம் வீங்கிருக்கு, அடுத்த நாள் வத்துது. ஏன்னா உடம்புல ஹை இன்சுலின் வருது, அன்னைக்கு அவங்க உடம்பு அப்ப கபமா இருக்கு. ஸோ நிறைய வித்தியாசங்கள். அதுவும் இல்லாம கபம் ஒவ்வொரு பாட்டுலயும் ஒவ்வொரு மாதிரி வேற இருக்கு. கபம் நம்மளோட வயிறுல நிறைய கபம் சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மாறுது. சோ ஜென்ரலா நீங்க என்ன வகையினர் அப்படின்னு பாக்குறத விட்டுருங்க. இன்னைக்கு உங்க உடம்பு எப்படி இருக்கு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை கபம் சார்ந்து வந்திருக்கா, இல்ல வாதம் சார்ந்தா, இல்ல பித்தம் சார்ந்தான்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு அக்குபஞ்சரிஸ்டா நான் அக்குபஞ்சர்ல நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாங்க பல்ஸ் பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால அதை பத்தி டீட்டெயிலா என்னால கொடுக்க முடியல. பட் அதுலயும் நாங்க இந்த கபம், வாதம், பித்தம்லாம் சேர்த்துதான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்கிற அடிப்படையில நான் அதை இப்போ சொல்றேன். ஸோ கபம், உங்க உடம்புல கபம் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கபம்னா 2 பூதங்கள் சம்பந்தப்பட்டது. அக்குபஞ்சரோட படி பாத்தீங்க அப்படின்னா அதுல 2 பூதம் இருக்கு. இதுல நம்மளோட ஆயுர்வேதால அவங்க சொல்றதுமே நீர் பூதமும் மண் பூதமும் கலந்ததுதான், 2மே சேர்ந்ததுதான் கபம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ இந்த மண்ணும் நீரும் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயாவது அதிகமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மண் இருக்கு, அதை உங்களால தூக்க முடியாது. அந்த மண்ணே இன்னும் நல்ல ஈரப்பதமா வேற ஆயிடுச்சு நீர் கோர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா அந்த மண்ணோட வெயிட்டே அதிகமாயிரும். சோ அப்ப இவ்வளவுதான் இந்த பூதங்களோட அடிப்படையே நீங்க உங்க உடம்புல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்க உடம்புல கபம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா உங்களோட உடம்பையே உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, கனமா இருக்கு என் உடம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதோ ஒண்ணு எனக்கு செரிக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கனம், வெயிட் எந்த இடத்துலனாலும் ஒரு வெயிட்டா இருக்கும். இப்ப உங்களோட உங்க மூட்டுகள் அசைக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு கபம் இருக்குன்னு அர்த்தம். சோ அதே மாதிரி உங்க உடம்பே தூக்க முடியல, படுத்துட்டே இருக்கணும் போல தோணுது, ரொம்ப நான் சோம்பேறியா இருக்கேன்னா அந்த இடத்துலயும் இந்த கனம் தான்.
உங்களால எந்திரிச்சு வேலை பார்க்க முடியல. ஏன்னா மந்தத்தன்மை எதனால வரும்? உங்க உடம்பு வந்து கனமாயிடுச்சு. சோ அப்போ இந்த நீரும் மண்ணும் சேரும் போது நம்ம ரொம்ப சோம்பேறி ஆயிரும். நம்மளால எந்திரிச்சு எல்லா ஒர்க்ஸும் அப்படியே ஆக்டிவா பார்க்கவே முடியாது. சாப்பிட்டோன்னே அப்படியே தூக்கம் வரும். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே மெயினா தூக்கம் வருது அப்படின்னாலே உங்க உடம்புல கபம் இருக்குன்னு அர்த்தம். சோ உங்களால ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியாது. சோ ஓகே, இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? எனக்கு கபம் அதிகமாகுதா, கபம் குறையுதா? இந்த ஒரு 2 பிரச்சனையுமே இருக்கு. சோ கபம் அதிகமாயிருச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரௌசினஸ், ஒரு மயக்க நிலைமை, பசி இல்லாம இருக்கிறது, இது மாதிரி எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அதே இது ஒரு ஜாயிண்ட்ல வந்து ஒரு கனமா இருக்கிறது எல்லாம். இது உங்களுக்கு வந்து சப்போஸ் குறைஞ்சிருச்சு, நீங்க வந்து உங்களுக்கு கபம் வந்து ரொம்ப குறையா இருக்கு. ஏன் அப்படின்னா மிகையினும் நோய் தான், குறையினும் நோய் தான். அப்படிங்கிற பட்சத்துல உங்க உடம்புல கபம் வந்து ரொம்ப குறைவாயிடுச்சுன்னா வேற ஏதோ ஒரு பூதங்கள் வந்து நம்ம உடம்புல அதிகமா இருக்கு, வாதமோ பித்தமோன்னு அர்த்தம். சோ அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஏதோ 1 கூடும் போது மீதி 2 குறையும், இல்ல 2 கூடும் 1 குறையும். இப்படிதான் உடம்புல ஆட்டோமேட்டிக்காவே நடக்க ஆரம்பிச்சிடும். சோ அப்படி இருக்கும்போது கபம் குறையுதுன்னா வேற ஏதோ 2 அதிகமாகுது. சோ அதுல கபம் குறையிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் எங்கேயாவது உடம்புல. அதுவும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வயிறுல அல்சர் இருக்கு அப்படின்னாலே உங்க உடம்புல வந்து கபம் வந்து குறையும். அப்படின்னா மியூக்கஸ், சளி படலங்கள் ஃபார்ம் ஆகுறது வந்து கபம்னாலதான். கபம் குறைந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சளி படலங்கள்லாம் எராடிகேட், அதாவது அழிஞ்சிருச்சு. சளி படலங்களே உள்ள வந்துட்டு அவங்களோட ஆசிட் பாதுகாக்கிறதுக்கு, உங்க ஆசிட்ல இருந்து அதிகமான ஆசிட்ல இருந்து பாதுகாக்கிறதே அந்த சளி படலங்கள் தான். சோ கபம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வயிற்றுல வந்து ஒரு எரிச்சல் வரும். சில சமயம் இந்த எரிச்சல் கொஞ்சம் எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியும். கால் பாதத்துல எரிச்சல், இந்த மாதிரி நிறைய எரிச்சல்கள் எல்லாமே வந்து உங்க மனநிலைமையுமே எரிச்சலா இருக்கும். சோ இது எல்லாமே உங்க உடம்புல கபம் குறைந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வச்சுக்கலாம். கூடிருச்சு அப்படின்னா வெயிட்னா என்ன, உடனே பிளெக்சிபிலிட்டியே இருக்காது. அப்ப குணத்திலையும் பாத்தீங்கன்னா யார் கூடயும் வளைந்து கொடுக்கவே தோணாது. அவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறதுன்னு எதுலையுமே ஒரு ரிஜிடிட்டி, ஒரு பிக்ஸ்டா இருக்கும். நம்ம வளைந்து கொடுக்க முடியாது, உடம்பு வந்து கனமா ஆயிடுது. சோ அதுல பிளெக்சிபிலிட்டி இருக்காது, வளைந்து கொடுக்க முடியாது. இதுல ரொம்ப குறைவா போச்சுன்னா ஒரு எரிச்சல் தன்மை இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா இது குறையும் போது இன்னொன்னு பித்தம் அதிகமாயிருக்கலாம். சோ அதனால நம்மளுக்கு எரிச்சல் தன்மை வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி கால் எரிச்சல், கை எரிச்சல், இது எல்லாமே பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி குறைந்தா இன்னொரு பூதம் கூடுது. சோ கூடுறதுனால வர்ற இம்பேலன்ஸ் தான். சோ இத பொறுத்து நீங்க உங்களுக்கு கபம் கூட இருக்கா குறையா இருக்கான்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, அப்ப இதுக்கு என்ன வகையில நம்ம வந்து உணவுகள் வீட்டுல எடுக்கலாம், இல்ல என்ன ஸ்பீசிஸ் எடுக்கலாம், என்ன நம்ம சின்னதா நம்ம சொல்ற துளசி, இந்த மாதிரி ஒரு மூலிகைகள்லாம் எந்த விதத்துல சூஸ் பண்ணலாம்னா அதோட டேஸ்டோட அடிப்படையில. சோ கபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கபம்னாலே இனிப்பு தான். இனிப்பு அதிகமா சாப்பிட்டா கபம் உடம்புல சேரும். இனிப்புங்கிறது மாவு சத்தும் இதுல உள்ளடங்கும். சோ நிறைய மாவுச்சத்தை எடுக்கும் போது கபம் வந்து உடம்புல அதிகமாகுது அப்படிங்கிறது தெரியும். அப்ப அத வந்து குறைக்கிற ஒரு சுவை, அத வந்து மேல் நோக்கி இருக்கு கபம், இனிப்பு அதிகமா இருக்குன்னா அதை குறைக்கிற சுவை வந்து கசப்பு, துவர்ப்பு, பஞ்சன்ட் அண்ட் பிட்டர், இந்த 2 டேஸ்டும் அதை குறைக்கிற உணவுகள். சோ அதனால நம்ம சொல்லுவோம்ல, இப்ப நீங்க சொல்லுவோம் நம்ம டயபெட்டிஸா அப்படின்னா என்ன, நீங்க போய் நிலவேம்பு குடிங்க, வேப்பலை எடுத்துக்கோங்க, பாகக்காய் எடுத்துக்கோங்க. ஈவன் தோ அதுல எல்லாம் நிறைய விட்டமின் அண்ட் மினரல்ஸ் ஒரு லிங்க்ட் ஆகி ஃபங்க்ஷனல் ஃபுட்டா இருந்தாலும் மேல் நோக்கி பார்க்கும்போது அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கசப்பு சுவை. சோ கசப்பு, துவர்ப்பு நம்மளோட இந்த கபம் அதிகமா இருக்கு அப்படின்னா குறைக்கிறதுக்கு உதவும். கபம் நம்ம உடம்புல ரொம்ப குறைவா இருக்குன்னா கண்டிப்பா உங்க உடம்புல கசப்பு, துவர்ப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம், இனிப்பு குறையா இருக்குன்னு அர்த்தம். சோ நிறைய பேர் கசப்பு உணர்வுகளோட இருப்பாங்களே, சோ நிறைய வந்து நம்ம உள்ளே போட்டு அடக்கிக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி ரிப்பீட்டடான ஒரு சில கவலைகள்ல இருக்கும். எப்பயுமே கசப்பு உணர்வு இருந்துட்டு இருந்தாலே அவங்க உடம்புலயும் பாத்தீங்கன்னா கசப்பு சுவை அதிகமா தான் இருக்கும். இப்ப அவங்க எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பான முறையில அவங்களுக்கு கபம் குறைவாதான் இருக்கும். ரொம்ப கோழைகளாதான் அவங்க வந்து இருப்பாங்க, எதையுமே அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது. சோ இதுதான் இது கபம் ரொம்ப இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
என்னதான் லேசியா லெத்தார்ஜிக்கா அவங்க வந்து வேலை பார்க்க முடியலைனாலும் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் கான்பிடென்ட் இருக்கும். ரொம்ப எப்படியாவது ஒரு வேலை வாங்கிடுவாங்க. அவங்க வேலை பார்க்கலைனாலும் எப்படினாலும் வேலை வாங்கிடுவாங்க. கண்டிப்பா அவங்க தொப்பை எல்லாம் இருக்கும். நீங்க முன்னாடிலாம் கேஷுவலா சொல்லும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க, இது பணத்தொப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆனா என்னன்னா அவங்க உடம்புல ஆக்சுவலி கபம் அதிகமா இருக்கு. சோ அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா பிசினஸ்ல சக்சஸ் ஆயிருப்பாங்க. ஏன்னா அடுத்த ஆளை வச்சு அவங்க வேலை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க நல்ல ஒரு கான்பிடென்ட் அப்படின்னு எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இந்த அடிப்படையில இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கூற்று. சோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கபத்தோட டேஸ்ட், நம்மளுக்கு கபத்தை குறைக்கிறதுக்கு என்ன சுவை, கசப்பு. ஓகே, இப்ப அடுத்து இதுக்குரிய உணவுகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கசப்பு துவர்ப்பு வந்து அதிகமா இருக்கிற மாதிரி உணவுகள் ஜென்ரலாவே எடுக்கும் போது கூடுதோ குறையுதோ நம்ம கபம் வந்து பேலன்ஸ் பண்ணலாம். சோ பேலன்ஸ் பண்ணாலே போதும். எதை கூட்டணும் எதை ரொம்ப குறைக்கணும்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் ரெகுலராகவே நம்மளுக்கு ஒரு கபம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு ட்ரிங்க் என்ன அப்படின்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. அதிமதுரம், அதுல வந்துட்டு கொஞ்சமா கிராம்பு தூள், அதிமதுரம் பொடி, கிராம்பு தூள், கொஞ்சமா வந்து துளசி பொடி ஆர் துளசி இலை போட்டு கொதிக்க வைக்கலாம். சோ இதுல பெப்பர், மிளகு, சோ இஞ்சி, இந்த 5 பொருட்களும் தான் முக்கியமான ஒரு மூலிகையா நீங்க எடுத்துக்கலாம். இஞ்சி, மிளகு, நம்மளோட துளசி, அதிமதுரம், கிராம்பு. சோ இத எந்த ரூபத்திலயாவது ஒண்ணு பொடியா உங்க உணவுகள்ல சேர்த்துக்கலாம். இல்ல இது எனக்கு ஓவராவே இப்போ வந்து எனக்கு ரொம்ப கபம் பேலன்ஸ் பண்ணணும், ஒரு நாள் இப்படி இருக்கு ஒரு நாள் அப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதிமதுரம் பொடி வாங்கி வச்சுட்டு நைட் படுக்கும் போது ஹாட் வாட்டர்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அதிமதுர பொடி, ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் கிராம்பு தூள், 2 துளசி இலை, 2 இலை மட்டும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டும் போது நீங்க அதுல கொஞ்சமா மிளகும் போட்டு குடிக்கலாம். இல்ல மிளகும் இஞ்சியும் மட்டும் தட்டி போட்டு காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு டீ மாதிரி நீங்க அதுல குடிக்கலாம். அதுல கொஞ்சம் கிராம்பு தூளும் நீங்க போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா கண்டிப்பா கபம் உடம்புல அதிகமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். கண்டிப்பான முறையில ஏதாவது ஒரு பிசிஓடி இப்படி இருக்கும், இல்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கும், உடம்புல வீக்கங்களும் வலிகளும் இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கபம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். கபம் அதிகமா இருக்குன்னா டெய்லியுமே நீங்க எடுக்கலாம், ஒரு 21 நாள் எடுக்கலாம். ஆனா 2 நாள் தான் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் அதனால அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 3 நாள் எடுத்துட்டு நீங்க ஸ்டாப் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா நாளும் எல்லாரோட உடம்பும் கபமா இருக்காது. அப்ப அது தெரியாம எடுக்கும் போதுதான் அது ரியாக்ட் ஆகுது. சோ கொஞ்சம் உங்க உடம்ப புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் தான் வேணுமா, இல்ல எப்பயுமே நாள் கணக்குல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா ஒரு உடம்புல வலிகள் நிறைய இருக்குன்னா ஒரு 21 நாள் இந்த மூலிகைகள் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கபம் வந்து ரொம்ப உடம்புல குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, கபம் வந்து என்னால என் உடம்புல நல்லாவே தெரியுது, நான் ரொம்ப மோஸ்ட்லி அவங்க எல்லாம் குறைவா இருக்குன்னா ஒல்லியாதான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி மாவுச்சத்து நிறைந்த உணவுகள், மாவுச்சத்து இருக்கிற காய்கறிகள், ரூட் அதாவது மண்ணுக்கு அடியில விளையிற காய்கறிகள், அதாவது கேரட், பீட்ரூட், கொஞ்சம் பட்டர், அப்புறம் சாதம், அரிசி வகைகள், சீனி கிழங்கு, இந்த மாதிரி நல்ல ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கும் போது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சொல்லுவோம், கூட்டு கலவையா இருக்கிறது ஒரு விஷயம். அது உடனடியா நம்மளோட ரத்தத்துல சுகரையும் ரைஸ் பண்ணாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு சாலட் மாதிரி கேரட் பீட்ரூட் எல்லாம் எடுத்துக்கிறது, ரொம்ப வேக வைக்காம எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது உங்க உடம்புல கபம் குறைவா இருக்கு அப்படின்னா இயற்கையா இனிப்பு சுவை உள்ளது. கேரட்ல இனிப்பு சுவை இருக்கும், பீட்ரூட்ல இனிப்பு இருக்கும். இந்த மாதிரி இயற்கையா இனிப்பு சுவை உள்ள உணவுகள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தேன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கபம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே தேன்ல பாத்தீங்கன்னாலே இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு 3 சுவையுமே இருக்கும் அதுல. சோ அப்படிங்கும் போது கொஞ்சமா நான் சொன்ன அந்த அதிமதுர டீ எடுக்கும் போது ரெகுலரா எடுக்கிறீங்கனாலுமே கொஞ்சம் தேன் கலந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ அதுவுமே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். சோ ஒட்டுமொத்தமா இனிப்பு, கசப்பு இந்த ரெண்டும் நம்மளோட கபத்தோட சம்பந்தப்பட்டது. சோ அதை நீங்க செக் பண்ணுங்க, உங்களுக்கு எது அதிகமா இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. சோ இப்போ நான் சொன்ன மாதிரி சப்போஸ் உங்களுக்கு கபம் அதிகமா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல பாத்தீங்க அப்படின்னா
வாதமும் குறைவா இருக்கும், ஒரு மாதிரி பித்தமும் இம்பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ அப்போ நீங்க இந்த கபமா குறைக்கிறதுக்குரிய உணவுகள் எடுக்கும் போது ஆனா கொஞ்சம் என்ன பண்ணும்னா வாதத்தை அது தூண்டும், அதே மாதிரி பித்தத்தையும் தூண்டும். ஸோ கபத்தை குறைக்கிற அந்த கசப்பு எடுக்கும் போது உடம்புல வாதம் கூடும், பித்தம் கூடும். அப்ப அதனாலதான் கசப்போ துவர்ப்போ ரொம்ப நாள் தொடர்ச்சியா நம்ம எடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்றது. ஏன்னா அப்படி எடுக்கும் போது திடீர்னு உங்க உடம்பு காமிச்சு கொடுக்கும், உங்களுக்கு வந்துட்டு வாதம், கை கால் குடைச்சல் இருக்க மாதிரி தோணும், இல்ல பித்தம்னா எரிச்சலா இருக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் வரும். இதுதான் நான் சொன்னேன், ஒரு கபமா ஒண்ணு சரி பண்ணும் போது மீதி 2 விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் கபம் உங்க உடம்புல ரொம்ப குறையா இருக்குன்னு நீங்க நிறைய இனிப்புகள் எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது ஆப்போசிட்டா பித்தத்தையும் வாதத்தையும் குறைக்க ஆரம்பிச்சிடும். சோ இதனாலதான் நான் சொல்றேன், எந்த ஒரு உணவுகளுமே எந்த ஒரு ஹோம் ரெமெடிஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த கபம் வாதம் பித்தம் படி எடுக்கிறீங்கன்னா நீங்க கொஞ்சம் உடம்ப ஆராய்ச்சி பண்ணணும். ரொம்ப நாளைக்கு எதையும் நீடிச்சு எடுக்க கூடாது. சில சேஞ்சஸ் வரும்போதே ரியலைஸ் பண்ணிட்டு அதோட நீங்க அந்த ரெமெடிஸ் எல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணணும். சோ உங்க உடம்புகளை நீங்க புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் இந்த கபம் இருந்தா உங்களுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குன்றதையும் நான் சொல்றேன். முக்கியமா பாத்தீங்கன்னா தண்ணி தாகம் அடிக்கிறது ரொம்ப இருக்கும். சோ கபம் உங்களுக்கு ரொம்ப குறைவாலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி தாகம் அடிச்சுட்டே தான் இருக்கும். சோ அப்பெல்லாம் நீங்க கொஞ்சம் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும் போது கபமா கூட்டும் போது அந்த தனித்தாக பிரச்சனை கூட உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. சோ மெயினா கசப்பு துவர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ அடுத்து இதுக்கு ரெகுலராகவே நான் சாப்பிட்டுட்டு வரணும், சும்மா ஜஸ்ட் பேலன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு உதவி பண்றது சீட்ஸ். நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். சன்ஃபிளவர் சீட்ஸும் பம்கின் சீட்ஸும் ஈக்குவலா டெய்லி மென்னு சாப்பிட்டு வரலாம், இல்ல பொடி பண்ணி சாப்பிடலாம். இதை ரெகுலரா எடுக்கும் போது உங்களுக்கு கபம் பேலன்ஸ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கபம் உடம்புக்காரங்களா இருக்கீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அளவோட எடுக்கலாம். சால்ட் கண்டிப்பான முறையில கபம் இருக்கிறவங்களுக்கு சால்ட்டை கண்டிப்பா குறைக்கணும். ஏன்னா அவங்க எல்லாமே கபம்ல இருக்கும் போது அடுத்து போற ஒரு விஷயம் உடம்புல உப்பு சத்துக்கள் தேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் வரும். சோ அவங்களுக்கு ஒரு எதிரி சுவையா கூட நீங்க எடுத்துக்கலாம். அது கபம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு உப்பு சுவை கண்டிப்பா குறைக்கணும், இல்லைன்னா உப்பு சுவை கண்டிப்பா விட்டுறணும். நான் சொன்ன மாதிரி மாவுச்சத்து பொருட்களையும் குறைக்கணும். சோ இதுதான் இப்ப நான் கிளியரா உங்களுக்கு சிம்டம்ஸ், பொதுவா அதுக்குரிய மூலிகைகள் என்ன உணவுகள் எடுக்கணும், என்ன உணவுகள் அவாய்ட் பண்ணணும், என்ன சுவைன்னே சொல்லியாச்சு. ஏன்னா ஒன்னொன்னும் உணவுகளோட பட்டியல் போட்டா நிறைய இருக்கும். சோ அதை ஜென்ரலா சொல்றதுக்காக தான் உங்களுக்கு சுவை அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த சுவைகளோட அடிப்படையில எடுக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு அந்த கபமை நீங்க பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இதுல ரொம்ப 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 அருமையா ஹெல்ப் பண்ண போற ஒரு விஷயம் முத்ரா. ஸோ என்னதான் நீங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்தாலும் அதை வாழ்நாள் ஃபுல்லா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் திடீர்னு ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம், எங்கேயோ போன இடத்துல என் உடம்புல ஏதோ சாப்பிட்டோம், எனக்கு கபம் அதிகமாயிருது எனக்கு தெரியுது அப்படின்னா அங்க உட்கார்ந்து நம்மளால ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப அருமையா நீங்க முத்ரா யூஸ் பண்ணலாம். அந்த வகையில இதுக்கு கபம் பேலன்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கபம் நான் குறைக்கிறதுக்கு சொல்றேன். உங்க உடம்புல கபம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சூரிய முத்ரா 5 மினிட்ஸ் தான் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை மட்டும் பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாம் இந்த சூரிய முத்திரைய. சோ ஒருவேளை ஏற்கனவே கனமா இருந்ததுன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சும் நீங்க சாப்பிடலாம். ஆனா 5 நிமிடம் மட்டும்தான் பண்ணணும். அது இந்த சம்மர்ல 5 நிமிடத்துக்கு மேல இந்த முத்திரை பண்ணவே கூடாது. சோ இந்த மோதிர விரல் அதை மடிச்சு இப்படி வச்சு
நம்மளோட பெருவிரல் வச்சு நீங்க அழுத்திக்கோங்க. சோ இதுக்கு பேரு தான் சூரிய முத்திரை. இந்த முத்திரை உடம்புல எங்க வீக்கங்கள் இருந்தாலும், வீக்கம் இருக்குன்னாலே அந்த இடத்துல நீர் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஜெனரலா சொல்லும் போது. சோ அங்க கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அது வீங்குது. சோ எங்க வீக்கங்கள் இருந்தா கூட நீங்க இந்த உங்களுக்கு கபம் இருக்கு இல்லைன்னு கூட நீங்க யோசிக்க வேண்டாம். வீக்கங்கள் இருக்கு அப்படின்னாலே சூரிய முத்திரா பண்ண நல்ல வீக்கம் வத்துறத உங்களால பார்க்க முடியும். அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் பண்ற முத்ரா. கபம் எப்பயுமே பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு பிராண முத்ரா. இந்த நம்மளோட சுண்டு விரல் அண்ட் மோதிர விரல் ரெண்டையும் இந்த பெருவிரல் நுனியோட சேர்த்துக்கோங்க. இது 15 நிமிடம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை பண்ணலாம். நீங்க வாக்கிங் போறப்ப கூட நடந்துட்டே, உங்களால நடக்க முடியல ஏன்னா உடம்புல கபம் அதிகமா இருந்தாலே ஸ்டெப்பே ஃபாஸ்டா வராது. அதையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உங்க ஸ்டெப் ஃபாஸ்டா இல்லைனாலே உங்களுக்கு உடம்புல வந்து கபம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். வாதம் பித்தம் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டெப் எல்லாம் ஃபாஸ்டா இருக்கும். அவங்களோட ஸ்பீடுக்கு நம்மளால போகவே முடியாது. ஆனா கபம் உடம்புக்காரங்களுக்கு ஸ்டெப்பே வந்து ஃபாஸ்டா எடுத்து வைக்க முடியாது. மேபி கால்ல ஏதாவது பிராக்சர் அந்த மாதிரி இருந்தா வேற. ஜென்ரலாவே அவங்க நடையே ஸ்லோவா தான் இருக்கும், ஸ்பீடா பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பயமும் வேற இருக்கும் கபம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு. சோ அவங்க எல்லாம் இந்த வாக்கிங் பண்ணும்போது கூட இந்த முத்ராவே பண்ணலாம். 15 to 20 minutes தாராளமா பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை பண்ணலாம். சும்மா உட்கார்ந்தும் நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறப்பையும் பண்ணலாம். சோ இந்த முத்திரை ரத்த ஓட்டத்தெல்லாம் நல்லா அதிகப்படுத்தும். ஏன்னா கபம் அதிகமா இருந்தாலும் சரி, ரொம்ப கபம் குறையா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட போறது ரத்த ஓட்டம் தான். இங்க குறையா இருந்தா ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும் ஒண்ணு. இல்ல கபம் வந்து ரொம்ப கூட இருந்ததுன்னா ரத்த ஓட்டம் தடைப்பட்டு வெரிகோஸ் வைன், வலிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டுக்குமே பேலன்ஸ் பண்ற ஒரு முத்திரை வந்து பிராண முத்ரா. சோ நீங்க ரெகுலராவே பிராணமுத்ரா பண்ணிட்டு இருந்தா கூட கபம் வந்து எப்பயுமே பேலன்ஸ்டா இருக்கும். நான் சொன்ன ஹெர்பல்ஸ்லயுமே ரெகுலரா சில விஷயங்கள் நீங்க அந்த சுவைகளின் அடிப்படையில் எடுத்துட்டு வரலாம். சோ அப்படியும் உங்களை வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணலாம். அண்ட் ரெகுலரா இல்லைனாலும் இன்னைக்கு என் உடம்பு கபமா இருக்குன்னா இமிடியட்டா அந்த ஒரு பானத்தையும் நீங்க எடுத்துக்கலாம், இந்த முத்திரையும் நீங்க பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சீரியஸ்ல நான் அடுத்து ஒவ்வொரு வாதம் பித்தம் இந்த ரெண்டுக்குமே இதே மாதிரி நான் டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். சோ அதை விட நீங்க அந்த வாதம் பித்தம் கபம் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்து நோட் பண்ணிட்டு இந்த வீடியோல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. சோ இதுக்கடுத்து வரப்போற 2 வீடியோவும் அப்பதான் உங்களுக்கு கிளியர் ஐடியாவும் கிடைக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் பாடி கபம் இல்லை, எல்லாருக்கும் எப்பயுமே கபம் இல்லை. சோ நீங்க நான் தான் கபம் அதனால நான் இதை பார்க்க இப்ப சப்போஸ் நான் வந்து வாதம் நான் இந்த வீடியோ பார்க்க வேண்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தேரத்துக்கு நம்மளோட உடம்போட பேட்டர்ன், உடம்போட வகை வந்து மாறதான் செய்யுது. சோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்களுடைய சிம்டம்ஸை பொறுத்து தேவை இருக்கிற நாள் மட்டும் இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். மற்றொரு உபயோகமான வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.